ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சி போடலாம், இல்லை கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரையும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது கொதிச்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அதனால் மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.